கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள். கிளிநொச்சி வைத்தியசாலை தொடர்பில் பொதுமக்கள் எழுப்பிய கேள்வி. நீதிமன்ற வளாகத்தில் பெண்ணை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு. வவுனியாவில் விடுதியொன்றில் மோசமான செயலில் ஈடுபட்ட 3 இளம்பெண்கள் சிக்கினர். ராஜபக்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அனிரவிக்கு மட்டு விடுத்துள்ள சவால். இலங்கை பெண்களுக்கு எச்சரிக்கை. இலங்கையில் 19 பேரை கொலை செய்ய திட்டம், வெளியான அதிர்ச்சி தகவல். புதிய அரசியல் சீர்திருத்தங்கள், ஜனாதிபதியிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. வவுனியாவில் அதிக பனிமூட்டம், சாரதிகள் அவதி. விபத்துக்களால் ஒவ்வொரு ஆண்டும் 11,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தில். தொடர்பான விரிவான செய்திகள். கிளிநொச்சி பொது வைத்தியசாலை நோயாளர்களுக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்க தவறுகிறது என பொதுமக்கள் கேள்வியை எழுப்பியுள்ளனர். கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு கடந்த திங்கட்கிழமை தலையில் அடிபட்ட நிலையில் சிகிச்சைக்காக நோயாளர் ஒருவரை அழைத்து சென்றுள்ளனர். இரத்தம் வடிந்த நிலையில் நீண்ட நேரமாக வரிசையில் காத்துக் கொண்டிருந்த நோயாளிக்கு உடனடி சிகிச்சை வழங்க சுகாதார தரப்பினர் தவறியுள்ளனர். பின்னர் அந்த நோயாளியை 4ஆம் விடுதியில் அனுமதிக்குமாறு வைத்தியர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். இருப்பினும் குறித்த விடுதிக்கு நோயாளியை அழைத்து செல்ல தெரியாமல் அழைத்து சென்ற நோயாளியின் உதவியாளர் தடுமாறிக்கொண்டு இருந்துள்ளார். இந்த நிலையில் அங்கு நின்ற மக்கள் சுகாதார ஊழியர்களின் உதவியை பெறுமாறு கூறிய நிலையில் 4ஆம் விடுதிக்கு பெண் உதவியாளர்கள் அழைத்து செல்ல முடியாது என கூறுகின்றனர். ஒரு நோயாளி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படும் போது அந்த நோயாளியை உரிய இடங்களில் அழைத்து செல்வதற்கு உதவியாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விடுதிகளில் பல்வேறு நோய்களுடன் சிகிச்சை பெற்று வரும் மக்களின் சுகாதார பாதுகாப்பு கருதி வெளியாட்களை உள்ளே அனுமதிப்பது குறைவாகும் என்பதுடன் குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரமே பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள். இந்த நிலையில் குறித்த சம்பவம் வைத்தியசாலை ஊழியர்களின் செயல்பாடு தொடர்பில் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. மருதானை மாளிகாகந்த நீதிமன்ற வளாகத்தில் பெண்ணை இலக்கு வைத்து நடாத்தப்பட்டது துப்பாக்கிச்சூடு தொடர்பில் கொழும்பு குற்றவியல் பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் துப்பாக்கிச்சூட்டிற்காக வருகை தந்திருந்த மோட்டார் சைக்கிள் சாரதி நேற்று இரவு கிராண்ட்பாஷ் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 16,550 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் கையடக்க தொலைபேசி ஒன்றும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 35 வயதுடைய கொழும்பு 14 பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் இதுவரையிலும் பெண் உள்ளிட்ட 3 பேர் கொழும்பு குற்றவியல் பிரிவு மற்றும் கொழும்பு மத்திய குற்ற விசாரணை பிரிவின் கீழ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றவியல் பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியாவில் உள்ள பகுதியொன்றில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட 3 இளம் பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட மது ஒழிப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வவுனியா மாவட்ட மது ஒழிப்பு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மாவட்ட மது ஒழிப்பு பிரிவு பொறுப்பதிகாரி கஜேந்திரன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட திடீர் சோதனையின் போது தேக்கவத்தை பகுதியில் உள்ள விடுதியொன்றில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் கந்தரபுரம், கொழுமாட்டு சந்தி, கல்மேடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 20 தொடக்கம் 30 வயதுடைய பெண்களே கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளின் பின் அவர்களின் நீதிமன்றில் முன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். ராஜபக்சர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அன்ருகுமார திஸ்நாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சவால் விடுத்துள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே அவர் மேற்கொண்டவாறு சவால் விடுத்துள்ளார்.
இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் தற்போது பொதுஜன பெரமுன கட்சியை பலப்படுத்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். கட்சியின் முக்கிய பதவிகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன. 2029 ஆண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுக்கும் பிரதான அரசியல் கட்சியாக எழுச்சி பெறும். நாட்டு மக்களை தவறாக வழிநடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்ட பொய்யொன்று இன்று அரசாங்கத்துக்கே வினையாக மாறியுள்ளது. வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். அதுடன் ராஜபக்சர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் குறித்தும் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படவில்லை. குறிப்பாக எட்கா ஒப்பந்தத்தை குறிப்பிட வேண்டும். குறுகிய அரசியல் மாற்றத்துக்காக அடிக்கடி கொள்கைகளை மாற்றிக்கொள்வது முறையற்றதாகும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். அங்கு சருமத்தை பளபளக்கும் கிரீம்கள், அழகு சாதன பொருட்கள், வாசனை திரவியங்கள், சவர்க்காரம், முடிசாயம் உள்ளிட்டவை குறித்து சிறப்பு ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆய்வுகளின் போது இறக்குமதியாளரின் பெயர் குறிப்பிடப்படாத தரம் குறைந்த அழகு சாதன பொருட்களை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். இறக்குமதியாளர்களின் பெயர் குறிப்பிடாமல் அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகளை எச்சரிக்கும் பணியில் நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் புதுக்கடை நீதிமன்றத்தில் வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை எவ்வாறான அழகு சாதன பொருட்களை கொள்வனவு செய்யும் போது பெண்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என நுகர்வோர் அதிகார சபையின் பதில் பணிப்பாளர் நாயகம் திலகரட்ன பண்டா தெரிவித்துள்ளார். இவ்வாறான பொருட்களில் ஆபத்தான உலோகங்கள் உள்ளடக்கப்படலாம் எனவும் இதனால் சருமத்துக்கு மிகவும் பாதகமான நிலைமைகள் ஏற்படும் எனவும் பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அடுத்து வரும் சில நாட்களில் 19 கொலைகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக புலனாய்வு பிரிவினரை மேற்கோள் காட்டி கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த சதி நடவடிக்கை இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பாதாள உலக கும்பல்களால் திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பதில் போலீஸ் மா அதிபரிடம் ரகசிய அறிக்கையும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கு அமைய பாதாள உலக உள்கடையே நடத்தப்படும் இந்த கொலை அலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை தன்னிடம் சமர்ப்பிக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெற்கு, மேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்களுக்கு அண்மையில் அறிவித்துள்ளார். அதுக்கு அமைய உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் செயல்படும் பாதாள உலக குழுக்கள் தொடர்பான ரகசிய புலனாய்வு அறிக்கையை உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த படுகொலைகளில் இலக்குகள் தொடர்பிலும் பாதாள உலக குழு தொடர்பிலும் ஊடகங்களுக்கு தகவல் வழங்கிய அமைப்பின் தலைவர் ஒருவரை பழிவாங்கும் வகையில் அவரது சகோதரரை கொலை செய்ய முயற்சித்தமையும் தெரியவந்துள்ளது. கஞ்சிபாணி ஏம்ரான், கொடல்லால், அகங்கல்லே லொகுப்பெட்டி, அகங்கல்லே பொடிப்பெட்டி, கொஸ்கொட சுஜி, கரந்தனிய சுத்தா, மட்டக்குளியே ரொஷான், ரத்மம விதுர, பிரான்சின் ஆனந்த, படோவிட்ட அசங்க, கனேமுல்ல சஞ்சீவ் உள்ளிட்ட பாதாள உலக குழுக்களின் போதைப்பொருள் மற்றும் அதிகாரம் தொடர்பான கருத்து மோதல்கள் காரணமாக இந்த கொலைகள் எதிர்காலத்தில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சட்டத்தின் ஆட்சியையும் மரியாதையையும் மீட்டெடுக்க விரைவான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கோரிக்கையை ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு விடுத்துள்ளது. ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொள்கை மற்றும் நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் பசில் பெர்னாண்டோ எழுத்து மூலமாக இது தொடர்பான கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாட்டில் சட்ட சீர்திருத்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் உடனடி கவனம் செலுத்தப்பட வேண்டிய முக்கியமான 3 விடயங்கள் தொடர்பில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் அடிப்படையில் உயர் நீதிமன்றங்களில் கடுமையான குற்றவியல் வழக்குகள் தினசரி விசாரணை செய்தல், லஞ்சம் மற்றும் ஊழலை கட்டுப்படுத்தும் சட்டங்களை அறிமுகம் செய்தல், சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சீர்திருத்தம் ஆகியன இந்த விடயங்களில் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
வவுனியாவில் இன்றைய தினம் கடும் பனிமூட்டத்துடனான வானிலை நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியாவில் அண்மைய நாட்களை விடவும் இன்றைய தினம் சற்று அதிக பனிமூட்டமாக காணப்படுவதாக அப்பகுதியில் இருக்கும் செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். கடும் பனிமூட்டம் காரணமாக போக்குவரத்தை மேற்கொள்வதில் வாகன சாரதிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக ஏனையின் வீதி மற்றும் மன்னார் வீதிகளில் பயணிக்கும் வாகனங்கள் முன் விளக்குகளை ஒளிரவிடப்பட்டபடி பயணித்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் 11,000க்கும் மேற்பட்டோர் திடீர் விபத்துகளில் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. விபத்துகளால் நாளாந்தம் 30 பேர் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சின் விபத்து தடுப்பு பிரிவின் தலைவர் வைத்தியர் சமித சிறிதுங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் வருடாந்த 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் விபத்துகளினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக பண்டிகை காலங்களில் வாகன விபத்துகள், நேரில் மூழ்கி உயிரிழத்தல் போன்ற விபத்துகள் அதிகளவில் பதிவாகுவதாகவும் சுகாதார அமைச்சின் விபத்து தடுப்பு பிரிவின் தலைவர் வைத்திய சமித சிறிதுங்க தெரிவித்துள்ளார். காசாவில் போர் நிறுத்தம் ஒன்றை கொண்டு வருவது மற்றும் பணிய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் 90% நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளதாக இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ள பாலஸ்தீனிய சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். எகிப்தின் எல்லையின் தெற்கு காசாவில் உள்ள கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பரப்பான பிலடெல்பியில் இஸ்ரேலிய இராணுவத்துடன் நிலை கொண்டிருப்பது பேச்சுவார்த்தைகளின் வெற்றிக்கு பங்கமாக உள்ள விடயங்களில் ஒன்று எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சினை தீர்க்கப்பட்டால் 3 கட்ட போர் நிறுத்தம் ஒன்றை குறுகிய காலத்தினுள் அமல்படுத்த முடியும். போர் நிறுத்தத்தின் முதல் 3 கட்டங்களின் போது விடுவிக்கப்படும் ஒவ்வொரு பெண் சிப்பாய்க்கும் 20 பாலஸ்தீனிய கைதிகளை பரிமாற்றிக் கொள்வதும் பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய சிறைக்கூடங்களில் 25 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேற்பட்ட சிறை தண்டனையை அனுபவிக்கும் சுமார் 400 பேரிலிருந்து தெரிவு செய்யப்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களில் சிரேஷ்ட பல்கா தலைவர் மெர்வான் பெர்கவுடி உள்ளடக்கப்படவில்லை. காணாமல் போன இஸ்ரேலிய பணிய கைதிகளில் சிலரை ஹமாஸ் கண்டுபிடிக்க வேண்டியுள்ளதனால் விடுவிக்க நடவடிக்கைகள் கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும் என நம்பப்படுகின்றது. காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 96 பணிய கைதிகளில் 62 பேர் இன்னும் உயிருடன் இருப்பதாக இஸ்ரேல் கருதுகின்றது. இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக அமெரிக்கா, கட்டார் மற்றும் எகிப்தில் நடைபெற்ற மத்தியஸ்த முயற்சிகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் கதிரவன் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.